ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத ஃபுல்லாக வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிங்கன்னா வீடியோ பாருங்கள். என்ன கிரேவி? எலும்பெல்லாம் தூர போட்டு ரெண்டு தானே. இந்த எலும்பெல்லாம் இங்கே வரும் 7 இல்லை தான் 2. தந்தூரி பார்த்தீங்கன்னா தந்தூரி நாங்கள் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்களேன். இந்த தந்தூரி அதேமாதிரி இந்தா இது வெட்டிகிட்டு இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி அட்டி இன்னைக்கு கொண்டுருவோம். அன்னைக்கு உரிச்சு இன்னைக்கு அடிப்பொடியாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஒரு நிமிஷம் அமைதிரா. இல்லை ராஜ்மேடே டைலாக்ல மரப்பட்ட இன்னைக்கு நாங்கள் இது வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டியாச்சு, தக்காளி கிரேவி எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே இது தனியாக கிரில் பண்ணுறதுக்கு இது கிரேவி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு பூடி எல்லாருமே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வந்து வீடியோ நான் காலையில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் தக்காளி நறுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தக்காளி 1-2 நறுக்கி வச்சாச்சு, வெங்காயமும் வெட்டியாச்சு, கிரேவியும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு இது பண்ண போகிறோம் கிரில். எல்லாத்தையும் இன்றைக்கி நாங்கள் பண்ணி இன்றைக்கி தரமான இது பண்ண போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டி வச்சாச்சு, கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 3 நேரம் கழுவணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல மஞ்சள் போட்டு எல்லாம் ஊற வச்சோம். பார்த்தீங்கன்னா கோழியில் நிறையா வைரஸ்லாம் இருக்கும், எல்லாமே செத்துரும். பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதால நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது. இதுமாதிரி பண்ணி எல்லாருமே சாப்பிடுங்க. சும்மா அப்படி யாருமே சாப்பிடாதீங்க. கடையில் வாங்கினாலும் நீங்கள் நல்லா 3 நேரமாவது கழுவி சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவியாச்சு, சூப்பராக கழுவி முடிச்சாச்சு. இனிமேல் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க. சூப்பராக வெங்காயம் வெட்டியாச்சு, தக்காளி இருக்குது. இலைக்குள்ளே நாங்கள் கிரேவியை மடித்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அடுத்தது தனியாக இது கிரேவி பண்ணுறதுக்கு, அது கிரில் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு நாங்கள் கம்பி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பட்டையை போட்டாச்சு. ஒரு பட்டையை போட்டால் தான் அந்த கறிக்கே டேஸ்ட் கொடுக்கும் பார்த்துக்கிட்டுங்கண்ணா. அதில் உள்ள செட்டில் பிரியாணியில் உள்ள செட்டு எல்லாத்தையுமே போட போகிறோம். ஏலக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஐட்டம் எல்லாமே வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. எண்ணெய் எடுத்து அவ்வளோத்தையும் ஊற்று. எண்ணெயை ஊற்றல, எண்ணெய் இல்லை சட்டி ஏரியா. ஒரு நல்லா கிண்டிக்கிடணும். நல்லா இது வேகிற வரைக்கும் கிட்டணும் பார்த்துங்க. ஒரு 3 நேரம் வச்சு ஒரு அரை மணி நேரம் இது கிண்டினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதேமாரி விரவும் நல்லா போட்டால் தான், விரவு வச்சா தான் தீ எரியும். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இது இப்போ அரைவாசி வெந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நாங்கள் பண்ணி வச்சுருக்க கறியை அப்படி உள்ளே எல்லாத்தையும் போட்டு மசாலாலாம் போடுவோம். அப்போ தான் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்துருங்க. இன்றைக்கி நாங்கள் டேஸ்ட்டாக பண்ண வைப்போம் பாருங்கள். பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளெல்லாம் போட்டாச்சு. இது போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டே வரும். கறி நல்லா வெந்துட்டு இப்போது சிக்கன் மசாலா போட்டாச்சு. இல்லை கறி எடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா இனிமேல் கறி போடணும் நெக்ஸ்ட்டு. இது நல்லா கிண்டணும் பார்த்தீங்கன்னா. அதான் தட்டில் இருக்குது, அதில் வாழையில போட்டு முடி வச்சுருக்கேன் மாதிரி. பக்கத்தில் கேமரா கொண்டு போய் எடுக்கேன், கேமரையே கறிடுன்னு நினைக்கிறேன். கறி நல்லா ருசியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்லை போவேன் அவ்வளோத்தையும் தெரியுதா. சரி விடு. பார்த்தீங்கன்னா இடையில மஞ்சள் தூளும் லைட்டாக போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்று. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி போட போகிறோம். கறி இனிமேல் நல்லா கிண்டி அடுத்தது மசாலாலாம் போட்டு கூட கொஞ்சம் போட்டு அடுத்தது எண்ணெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அரை கிரேவி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துச்சுன்னு வைங்களேன். ஃபுல் கிரேவி கறி நல்லா கொத்துன்னு கொத்தணும். நம்ம அண்ணன் நல்லா கொத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ, தரமான வீடியோ, குக்கிங் வீடியோ. இதான் ஜெபஸ் குக்கிங் வீடியோ. இது அப்படியே இன்னொரு கிரில்லு சொன்னேன்ல, அதான் அந்த கிரில்லு பண்ணுறதுக்கு நாங்கள்
ஒரு வலைய வச்சாச்சு, 2 கல் வச்சுருக்கோம். சேர்த்தே பண்ணி சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு ருசி. அது அந்த காலத்து வில்லேஜ் சேனலில் இருந்து போடுவாங்க. அதேமாரி நம்மளும் ஜபஸ் 29 சேனலில் இருந்து இன்றைக்கி தரமாக பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றிருக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றினா அது நல்லா வற்றணும். ஏன்னா கறி லேட்டாக தான் போட்டோம். கறி நல்லா வேகட்டும். இது எல்லாமே சரிஞ்சு போகுது. இதுக்குள்ளே தீலாம் அணைஞ்சு போகுது. பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துட்டு கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ குழம்பு மாதிரி இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கிரில் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இலைய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிரில் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தட்டு வைக்கலான்னு பார்த்தோம். பேய் வந்து நடுகாட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. இது குழம்புல கிரேவி.